நம்ம கோர்ட்ல எதுக்கெல்லாம் கைஸ் கேஸ் போடுவோம், இவரை கொண்டுட்டாரு இல்ல அபியூஸா திட்டாரு திருடிட்டாரு அப்படின்லாம் கேஸ் போடுவாங்க. இதே போல ஒரு 2600 கேசஸ் மேல போட்டிருக்காரு. ஆனா அது எல்லாத்தையுமே கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பென்சில்வேனியா அப்படின்ற இடத்துல இருக்க ஜானத்தன் ரீ ரிச்சஸ் அப்படின்ற இவர் தான் அந்த 2600 கேசஸையும் போட்டது. ஆனா இவர் போட்ட 2600 கேசஸையும் எதுக்கு கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க? ஏன்னா அவர் போட்ட 2600 கேசஸுமே மீனிங்கே இல்லாத கேசஸா தான் இருந்திருக்கு. அவர் எது மாதிரி கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஃபில் டவர் வந்து பிரான்ஸ்ல இருக்க கூடாது, அமெரிக்கால தான் இருக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு. அண்ட் அடால்ஃப் ஹிட்லர் மேலே கேஸ் போட்டிருக்காரு. செத்து போன அடால்ஃப் ஹிட்லர் மேல கூட கேஸ் போட்டிருக்கலாம். ஆனா அவர் போட்டது அவரோட ஆவி மேல. டிவில ஓடுற ஆட் மேலே கேஸ் போட்டிருக்காரு. ஆட் மேல கேஸா? அப்படி அந்த ஆட் என்னதான் காட்டுச்சு, எதாவது அபியூசிவா காட்டுச்சா இல்ல தப்பான பொருள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு நூடுல்ஸ் கம்பெனி. அப்படியே நான் அது மேல கேஸ் போட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஆடை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ரொம்ப டெம்ட் ஆகுதான், அதனால அதிகமா சாப்பிடறாராம். அதனாலதான் அது மேல கேஸ் போட்டிருக்காரு கைஸ். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு. அவர் மேல அவரே கேஸா? என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அவர் மேல அவரே கேஸ் போட்டிருக்காரு. எதுக்குன்னா அவரை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாராம். அதனால அவர்கிட்ட இருந்து அவருக்கே சன்மானம் வாங்கி தர சொல்லி கேஸ் போட்டிருக்காரு கைஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. ஆனா இது வழக்கம் போல கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிச்சு பாருங்களேன் கைஸ். இப்ப அந்த கேஸ் அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா அவருக்கே பணம் தரணும். அந்த கேஸ் அவர் தோத்து இருந்தாரு அப்படின்னா அவர் பணம் அவர்கிட்டே தான் இருக்கும். இது அவர் என்ன நோக்கத்துல போட்டாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். இதே போலதான் கைஸ், உங்க லைஃப்ல சில விஷயம் எதுக்கு நடக்குன்னே தெரியாம நடக்கும். அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு உங்க லைஃபை போய் பாருங்க. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம 2600 கேசஸ் மேல போட்ட இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.